ஓகே, ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, துலா லக்னத்தில பிறந்திருக்காங்க உங்க பொண்ணு அப்படின்னா, துலா லக்னத்துக்கு 2க்கும் 7 கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில மகரத்தில உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால வரக்கூடிய கணவன் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருக்கனால ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் இருக்கக்கூடிய ஒரு இடமா கிடைக்கும். அவர் வீட்டுக்கு இந்த பொண்ணுக்கு அதாவது உங்க பொண்ணுக்கு வரக்கூடிய கணவன் வந்து வீட்டுக்கு மூத்தவர் வரப்ப இளைய ஒரு சகோதரன், ஒரு சகோதரி கண்டிப்பா இவ்வளோ தான் இருப்பாங்க. வடக்கு கிழக்கு திசையில நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அங்க நல்ல போஸ்டிங்கில இருப்பார். ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு ரேஞ்சில ஒரு ஆஃபீஸரா இருப்பாரு. மருத்துவத்துறையில வேலை செய்றவர் இருப்பார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேலை செய்றவரா இருப்பாரு. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றனால அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளைய எனக்கு பார்க்கலாம். மாப்பிள்ளை கிரகம் ரொம்ப நல்லா இருக்கனால, நல்லா வெல் செட்டில்மெண்ட்டு நல்ல வாய்ப்புல உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா அமையும். வரக்கூடிய காலகட்டத்தில இப்போ வந்து 4ல அந்த 7 கூடிய செவ்வாய் 2, 7 கூடியவர் 4ல இருப்பதனால, மகரத்தில உச்சம் பெற்றனால, செவ்வாய் பரிகார செவ்வாய் கண்டிப்பா திருமணம் அமைஞ்சிரும். ஏற்பாடு செய்யுங்க. நல்லாயிருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இந்த தடவ கண்டிப்பா நடந்துரும்.